மைக் வாங்கி நான் துளி கூட அதை பற்றி பேசலாம்னு நினைக்கல. பைத்தியக்காரங்களா? ஆமாம், ஒரே ஜோஷ். வாங்க ஜோஷ் தம்பி, சாப்பிட்டீங்களா? அடுத்து ஒரு நாய் வந்துட்டான், இந்த பக்கத்தில் ஒரு நாய் வரான். ஏண்டா போடாடே போடா. ஆமாண்டா, ஆமாம் ரமேஷ், போடா உங்கள் ஆத்தா அதுதான்டா, போடாடே. ஆமாண்டா, உங்கள் அம்மா தான் அது, கரெக்டாக சொல்கிறேன். உனக்கு தானே தெரியும் உங்கள் அம்மா பற்றி, எனக்கு எப்படி தெரியும்? சொல்லுங்க செல்வம். அட விடுமா, மயானத்தில் கூட படுக்க முடியாதவங்க இப்படித்தான் வந்து போவாங்க. அப்படி சொல்லுங்க சோறு, கரெக்டாக சொன்னீங்க. பட்டு வந்து மாம்ஸ் கூட விளையாடிட்டு இருக்காரு. மாம்ஸ் மேஜிக் வந்து அவருக்கு பேக் பெயின் ஆக்சுவலி, அதனால ரொம்ப நேரம் உட்கார மாட்டார் அவர். ஸோ அதனால கொஞ்ச நேரம் லைவ் போடுவார். அதனால இப்போ பட்டு கூட விளையாடிக்கிட்டு இருக்காரு. தண்டஸ் சோர், கரெக்டாக சொன்னீங்க. ஹாய் சிஸ்டர், வாங்க கோபி முத்து பிரதர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ம், ஹாய் அக்கா, ஹாய். தேங்க்யூ ஸோ மச் தண்டசோரு, தேங்க்யூ. எப்படியெல்லாம் பேர் வச்சுட்டு வரீங்க, வாங்க. இரவு வணக்கம் பர்வீன், எப்படி இருக்கீங்கப்பா? ஒரு நேரம் கேட்டால் நான் கேர்ளுன்றீங்க, ஒரு நேரம் கேட்டால் நான் பாய்க்கான்றீங்க, எதுன்னே தெரிய மாட்டேங்குதுப்பா. முருகன் ஹாய். பாட்டாப்பா கேட்டுச்சா? கேட்டுச்சா? பாய் பாய், அப்புறம் பார்க்கலாம், பாய். பாட்டு கேட்டுச்சா? அது மௌன ராகம், கேட்காது. வளர்மதி சிஸ்டர் ஹாய். சொல்லுங்க பர்வீன், சொல்லுங்க பிரதர். சரியானா நல்லா தான் இருக்கும், சொல்லுங்க. ஆமாம், மௌன ராகம். அதெல்லாம் உங்களுக்கு கேட்கல அப்படின்னா வேற பாடல் பாடுவேன். அது வந்து ஒரு பாட்டு தான் பாடுவேன். அந்த பாட்டு மௌனராகம் பாட்டு பாடி முடிச்சிட்டேன். திரும்பி திரும்பி எப்படி பாடுறது சொல்லுங்க, எனக்கு வேற பாட்டு கூட சொல்லி தரல. ம் ம் உண்டு. சரி. நான் நான் இப்போ என்ன பாட்டு பாடினேன் கண்டுபிடிங்க. தெரியாதுப்பா பர்வீன். மீண்டும் மௌனராகமா? இல்லை இல்லை, இது வந்து மௌனராகலை, நீங்கள் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிங்க.